வாழ்க வளமுடன். இன்று எங்கள் வீட்டில் நடந்த ஒரு அழகான சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மயில் எங்கள் வீட்டுக்கு நான் முருகருக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கும்போது வந்து நின்றது. எனக்கே ரொம்ப வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இதுதான் முதல் தடவை எங்கள் வீட்டிற்கு மயில் வந்தது. நாங்கள் இந்த பக்கத்தில் மயிலை பார்த்ததே கிடையாது. திடீர்னு இந்த மயில் நின்றுது. சாமிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மயில் முருகப்பெருமானின் வாகனம். அதனால் இந்த அழகான தருணம் எனக்கு. வாழ்க வளமுடன். இன்று காலையில் நான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எங்கள் வீட்டிற்கு ஒரு மயில் வந்தது. இதுதான் முதல் முறையாக மயில் வந்தது. இந்த பக்கம் மயிலை பார்க்கவே முடியாது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதுவும் அபிஷேகம் செய்யும்போது வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. முருகப்பெருமானின் வாகனமான மயில் அந்த நேரத்தில் பார்த்தது எனக்கு மிகவும் சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷமாக இருந்தது. விதவிதமாக நான் ஃபோட்டோலாம் பிடிச்சேன். வாழ்க வளமுடன். இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்க வளமுடன். இந்த முருகருக்கு தான் நான் அபிஷேகம் செய்து கொண்டிருந்தேன். இது ரொம்ப வருஷமாக வச்சுருக்குறோம் இந்த முருகர். ஆனால் இவ்வளோ நாளும் வந்ததே கிடையாது இந்த மயில். இப்போ தான் பார்க்குறதுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அபிஷேக நேரத்தில் வந்திருக்கேன்ட்டு. நாங்கள் போன வாரம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தோட்டத்தில் பார்த்தா 2 மயில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்த்தா ஆனால் ஒரு மயில் தான் இருந்துச்சு. அங்கேயும் முருகர் வச்சுருக்குறாங்க. உடனே நான் அந்த ஃபோட்டோ கூட நான் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ணன் வீட்டில் மயில் வந்திருக்குது. ஐயோ, நம்ம வீட்டுக்கு வருமா வராதா அப்படின்னு நினச்சிட்டு இந்த வாரம் உடனே எங்கள் வீட்டுக்கும் அந்த மயில் வந்துருச்சு. ஆனால் இது தோகை விரிக்கலை. தோகை விரிக்காத சின்ன குட்டி மயிலாக இருக்குது. எங்கேயோ இருந்தோ பறந்து எப்படியோ வந்திருக்குது. நான் பார்த்ததும் அரிசி கொண்டு போய் வச்சேன். அதை திங்கிறதுக்கு அது பறந்துக்கிட்டு நின்றுது. மரத்துலேயும் மாடிக்கு மாடி தாவியும் அப்படியெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தது. ஆனால் அது முருகருன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த நேரத்தில் வரவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு.